ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இன்றைக்கி காலையில் 6 மணி போலவே பால் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சிட்ருக்கிறேன். பால் காய்ச்சி வச்சுட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் டீ போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலை செய்யணும். இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து லீவ் வந்து லாஸ்ட் டே. நாளையிலிருந்து ஸ்கூல் ஓப்பனு. பையனை கொண்டு போய் பாப்பா படிக்கிற ஸ்கூல்லேயே அட்மிஷன் போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால நேரத்துலேயே அரிசி ஊற வச்சுட்டேன். சமைச்சு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. பையனை வந்து இத்தனை நாளாக வேறு பக்கம் சேர்த்தலாங்கிற ஐடியா இருந்துச்சு. ஆனால் வேறு பக்கம் சேர்த்துல. சரி பாப்பா போகிற ஸ்கூல்லையே போகட்டும். பையனுக்கு வந்து இந்த சம்மர்லேயே உடம்பு சரியில்லாத போனதுனால சரி வேறு ஸ்கூல் வேண்டாம், பக்கத்துலேயே போகட்டும். அவன் ஸ்டார்டிங்கில் இருந்து இங்கே தான் போயிட்டு இருந்தான். ப்ரீகேஜிலேருந்து இதே ஸ்கூல் தான் போயிட்டுருக்கிறான். லாஸ்ட்டு 3 வருஷமாக மட்டும் இப்போ வந்து 8th முடிச்சு 9th போக போகிறான். 6th 8th வரைக்கும் 3 வருஷம் மட்டும் வேறு ஸ்கூல் போயிட்டு இருந்தான். அந்தியூர் பக்கத்தில் 7 கிலோமீட்டருக்கு பக்கம் போகணும் அந்த ஸ்கூலுக்கு. 7 கிலோமீட்டருக்கு பக்கமாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து வேன் வந்து 7 மணிங்கிறப்பவே வந்துடுது. ஆனால் சாப்பிடாம போய் அவனுக்கு வந்து ஹெல்த்து வந்து ரொம்பவுமே அயன் சத்து இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதான் சரி இன்றைக்கி அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கூலு தான். ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தாலும் கோச்சிங் சூப்பராக இருக்கும். காலையிலேயே பாசிப்பயிறு பருப்பு போட்டு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பயிறு வந்து அந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறமா செஞ்சால் மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போட்டு வேக வைக்கிறத விட கொஞ்சம் வறுத்து போடணும். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பருப்பு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து மாதத்தில் ஒரு டைம் மட்டும்தான் இதை செய்வேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இது அதிகமாக பிடிக்காது, அவள் சாப்பிட மாட்டாள். அவளுக்கு வந்து துவரம் பருப்புனா ரொம்ப பிடிக்கும். இந்த பருப்பு வந்து அவ்வளோக்கா பிடிக்காது அவளுக்கு. அதுனா காய்கறி போட்டு செய்ய சொல்லுவாள். சரின்ட்டு இது அவசர அவசரமாக இதை செஞ்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா தான் ரொம்ப ரொம்ப குசியாக இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அண்ணன் படிக்கிற அண்ணன் வந்து இவ்வளோ நாளாக தனியாக போயிட்டு இருந்தான். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து அவள் படிக்கிற ஸ்கூல்லேயே அண்ணனும் வந்து சேர்றான் அப்படிங்கிறப்ப அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இனிமேல் தினத்துக்கும் 2 பேரும் ஜோடியாகவே போகலாம், ஜோடியாகவே வரலாம். அண்ணனை ஸ்கூல்லேயும் பார்த்துக்கலாம். அதனால் வீட்டிலேருந்து சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்கூல் போனால் அது ஒரு ஜாலி தானே. அண்ணனும் தங்கச்சி ஒரே ஸ்கூலில் படித்தா அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பி. சரின்ட்டு போகிறோம். போயிட்டு அட்மிஷன் போடலாமேன்ட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு மறுபடியும் நான் வீடியோவில் வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.